முதல்ல ரெண்டு முதல்ல 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும்? இதால ஜெனரேட் ஆகுதுன்னா ஆல்பா 1 ஆல்பா 2 சிடி ஆல்பா 1 ஆல்பா 2 ஃபீல்ட்ல இருக்கு ஓகே. இப்ப சொல்லுங்க, நீங்க கீர்த்தி நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ சார். இது வந்து R2வே ஜெனரேட் பண்ணுதா? R2 எஸ் சார். எப்படி சொல்றீங்க? 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து ஆபரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மட்டும் A, B ஃபார்மேட். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இது சப் குரூப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது சப் குரூப்பா, அதாவது சப்ஸ்பேஸா? எஸ் சார். இது சப்ஸ்பேஸ். ஓகே. அடுத்த क्वेश्चन என்னன்னா இந்த சப்ஸ்பேஸ் வந்து R2 க்கு ஈக்குவலான்னு கேக்குறேன். அதான் அடுத்த क्वेश्चन. எஸ் சார். எந்த எலிமெண்ட் எடுத்து ஆபரேட் பண்ணாலும் நமக்கு R2ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் சார் கிடைக்கும். R2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா இந்த சப்ஸ்பேஸும் R2வும் சேம்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா R2ல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது இந்த ரெண்டுத்தோட லீனியர் காம்பினேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க இந்த S இங்க பாருங்க, இதான இதோட டெஃபினிஷன். நான் இந்த இடத்துல S ஈக்குவல் டு 1 2 2 4. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆல்பா 1 1 2 பிளஸ் ஆல்பா 2 2 4 such that ஆல்பா 1 ஆல்பா 2 belongs to R. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றேன்? R2க்கு இது ஈக்குவல்னு சொல்றேன். 1 is contained another சார். இல்ல இப்ப இது வந்து சப்ஸ்பேஸ், அது கரெக்ட் தான். இது சப்ஸ்பேஸ் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப இது R2க்கு ஈக்குவலா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அதாவது நீங்க என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா R2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் இந்த 2 எலமெண்டோட லீனியர் காம்பினேஷன்ல என்னால எழுதிட முடியும்னு நான் சொல்றேன். அப்படி எழுதிட முடியுமா? எஸ் சார், பாசிபிள் சார். ஓகே. இப்ப 3 4 இந்த எலமெண்ட் எழுதிட முடியுமா இதோட லீனியர் காம்பினேஷன்ல? நான் என்ன சொன்ன முன்னாடியே, இந்த லீனியர் அல்ஜிப்ரால எந்த டெஃபினிஷனையும் நம்ம மேட்ரிக்ஸா AX ஈக்குவல் டு B, இப்ப AX ஈக்குவல் டு B அதை திங்க் பண்ணுங்க. இதுக்கு அதான் அர்த்தம். இது வந்து சப்ஸ்பேஸ், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. இப்ப அடுத்த क्वेश्चन வந்து இது R2க்கு ஈக்குவலான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன பண்ணும்? R2ல இருக்கிற எல்லா வெக்டாரையும் இந்த 2 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அதான் அதுக்கு. ஏன்னா இந்த S 2 எலமெண்டால ஜெனரேட் பண்ணா அந்த செட் வந்து இப்படி இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். 2 எலமெண்டால ஜெனரேட் ஆகிற செட் எல்லாம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்ப அது ஈக்குவல் டு R2 தான் என்னோட क्वेश्चन. அப்ப ஈக்குவல் டு R2 அர்த்தம் R2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த 2 எலமெண்டோட லீனியர் காம்பினேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த 3 4 வந்து இதோட லீனியர் காம்பினேஷன்ல இருக்கா? இப்ப இது எப்படி மேட்ரிக்ஸா மாத்துவீங்க? மேட்ரிக்ஸா மாத்தினா ஈஸியா சொல்லிடலாம். இப்ப மேட்ரிக்ஸா எப்படி மாத்துவீங்க? இந்த ஈக்குவேஷன் 1 2 2 4 2 4 எங்க போடுறது? ரெண்டாவது காலம். ஓகே. அடுத்து சொல்லுங்க. ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 1 ஆல்பா 2 3 4 சார். இல்ல எங்க ஈக்குவல் டு எதுவுமே சொல்லல. ஈக்குவல் டு இப்ப இது எது மேட்ரிக்ஸ்? 1 2 2 4 மேட்ரிக்ஸ். 1 2 2 4 மேட்ரிக்ஸ். இது வெக்டார். 3 4 இது B, இது A, இது X, இது B. இப்ப எனக்கு அந்த X கிடைக்குதா? X கிடைச்சிருச்சுன்னா என்னால இந்த 3 4 இந்த ரெண்டுத்தோட லீனியர், 2 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன்ல என்னால எழுத முடியும். X கிடைக்குமா? கிடைக்கும் சார். யோசிச்சு சொல்லுங்கம்மா. உடனே ஏன் சொல்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. இந்த சிஸ்டம் சால்வ் பண்ண முடியுமா பார்த்து சொல்லுங்க. X கிடைக்கும்னா அடுத்தது என்னன்னு கேட்பேன். X என்னன்னு கேட்பேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 ஓட மல்டிபிளா இருக்குங்க சார். இது வந்து R1 னா இது 2R1. இப்ப இங்க சொல்யூஷன் கிடைக்குமா? நோ சார். சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்? ஃபர்ஸ்ட் ரோ வந்து செகண்ட் ரோவோட Bல வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3 இருக்குங்க சார். செகண்ட் ரோ 6 இருந்தா தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஆமாதானே? எஸ் சார். அப்ப நோ சொல்யூஷன். அப்ப என்ன அர்த்தம்? இது சப்ஸ்பேஸ் தான். ஆனா இந்த சப்ஸ்பேஸ் வந்து ஹோல் R2வே ஜெனரேட் பண்ணல. R2 இதுனா இது இங்க ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ் தான், ஆனா ஹோல் R2 கிடையாது. ஆனா நம்ம இந்த R2ல மொத்தமே 3 சப்ஸ்பேஸ் தானே இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு 0, இன்னொன்னு ஹோல் R2வே, இன்னொன்னு என்னது? 0 சார். 0, ஒன்னு 0, இன்னொன்னு ஹோல் R2வே. இன்னொரு சப்ஸ்பேஸ் என்னது? A, A சார். இல்ல லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின், ஏதோ ஒரு லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் வந்து இன்னொரு சப்ஸ்பேஸ். அப்ப இந்த சப்ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா R2ல மொத்தமே 3 சப்ஸ்பேசஸ் தான் இருக்கு. ஒன்னு சிங்கிள்டன் 0, இன்னொன்னு R2, இன்னொன்னு லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அப்ப இந்த சப்ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கலாம். இது S என்னது? ஜெனரேட்டட் பை 1 2 2 4.
அதோட டெஃபினிஷன் என்னது? ஆல்பா 1 1 2 பிளஸ் ஆல்பா 2 2 4. நான் இந்த 2 காமனா வெளியே எடுத்தா என்ன ஆகும்? 1 2 இந்த இடத்துல 1 2 1 ஆல்பா 1 1 2 பிளஸ் 2 ஆல்பா 2 1 2. இப்ப அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த 1 2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா ஆல்பா 1 plus 2 ஆல்பா ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா. இதெல்லாம் ஃபீல்ட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். ஆல்பா 1 2 ஆல்பா 2 எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். சோ அத ஆல்பான்னு எழுதிக்குவேன். அப்ப இது 2 எலிமெண்டால ஜெனரேட் பண்ணதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு எலிமெண்டால ஜெனரேட் ஆகிறது தான். எதனால? ஏன்னா இந்த ரெண்டாவது வெக்டார் வந்து ஃபர்ஸ்டோட டிபெண்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்டாரோட 2 டைம்ஸ் மல்டிபிள் தான் செகண்ட் வெக்டார். சோ எஸ் வந்து 2 எலிமெண்டால ஜெனரேட் பண்றது இல்ல, ஒரு எலிமெண்டால ஜெனரேட் பண்றது தான். அப்ப 1 2 அந்த எஸ் வந்து ஜாமெட்ரிக்கலா பார்த்தா அது 1 இங்க 2 இதுதான் எஸ். இதுல வந்து எஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஆர்2. எஸ் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆர். ஓகேவா? இதுதான் ஃபண்டமெண்டல் ஐடியாவே. இது இந்த ஐடியா கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே கேளுங்க. டவுட் இருக்கா? கீர்த்தி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லுங்க சார். எதுமா? எகைன் சொல்லுங்க சார். ஓகே. இதுல இப்ப நான் நேத்து கேட்ட क्वेश्चन யார் கேட்டது क्वेश्चन? சார் நேத்து நீங்க வரலையா? எஸ் சார். ஓகே. நான் நேத்து வந்து இந்த क्वेश्चन கேட்டிருந்தேன். எஸ் வந்து இந்த 2 எலிமெண்டால ஜெனரேட் ஆகுது. இது வந்து எஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது சப்ஸ்பேஸ் ஆன ஃபைண்ட் பண்ண சொன்னேன். நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கு, அதை பாத்தீங்களா? எஸ் சார், பாத்தேன் சார். அதுல சப்ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ற ஐடியாலாம் தெரிஞ்சுதா? ஒன்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, நான் அடுத்த ப்ராப்ளம் போடுறேன். அந்த ப்ராப்ளம் போட்டு ஓகே சார். ஓகே. V வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ், எஸ் வந்து அதோட சப்செட். இது நான் எப்ப சப்ஸ்பேஸ்னு சொல்லுவேன்னா, இந்த எஸ் வந்து இட் செல்ஃப் வெக்டர் ஸ்பேஸா இருக்கணும். அப்பதான் அதை வந்து என்னால சப்ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். இட் செல்ஃப் வெக்டர் ஸ்பேஸ்னா இங்க வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்னவா இருக்கணும்? எஸ் கமா பிளஸ் வெக்டர் அடிஷன் பொறுத்து இது எபிலியன் குரூப்பா இருக்கணும். அடுத்தது ஸ்கேலார் மல்டிபிள். வெக்டர் ஸ்பேஸ்னா 2 ஆபரேஷன் தான் அங்க இருக்கு. ஒன்னு வெக்டர் அடிஷன், இன்னொன்னு வெக்டர் அடிஷன், இன்னொன்னு ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஆல்பா V பிலாங்ஸ் டு எஸ், ஃபார் ஆல் V பிலாங்ஸ் டு எஸ் ஆ இருக்கணும். செல்ஃப் வெக்டர் ஸ்பேஸா இருக்கணும். அப்படி இந்த 2 எலிமெண்டால ஜெனரேட் ஆகிற செட் வந்து சப்ஸ்பேஸ் ஈஸியா செக் பண்ணிடலாம். அடுத்தது அது R2க்கு ஈக்குவலா இருக்குமான்னு நான் கேட்டேன். ஈக்குவலா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அந்த 2 எலிமெண்ட் 1 2 2 4 இந்த 2 எலிமெண்டால ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா, இங்க வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல 2 ஆபரேஷன் இருக்கு. ஒன்னு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணுவேன், இன்னொன்னு வெக்டார்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணிட்டேன், அடுத்து கிடைக்கிற வெக்டார்ஸால ஆட் பண்றேன். இந்த 2 ஆபரேஷனையும் பண்ணிட்டேன். ஆல்பா 1 ஆல்பா 2 பிலாங்ஸ் டு எஃப். இப்ப இது R2க்கு ஈக்குவலான்னு கேட்டேன். ஆனா R2க்கு ஈக்குவலா கிடைக்கல. ஏன் அப்படின்னா, இந்த 2 வெக்டார் லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார். அதனால இந்த 2 வெக்டார் சேர்த்து எனக்கு புதுசால எதுவும், ஏன்னா இது ரெண்டும் கிடையாது. இது வந்து ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதிகப்படியான இந்த சிஸ்டம் பத்தி அதிகப்படியான இன்ஃபர்மேஷன். இது தேவையே இல்லை. நான் இந்த 1 2 வச்சே இந்த 2 4 ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ இது 2 எலிமெண்டால ஜெனரேட் பண்ண ஸ்பேஸ் கிடையாது, ஒரே எலிமெண்டால ஜெனரேட் பண்ண ஸ்பேஸ் தான். ஸோ இது R2க்கு ஈக்குவலா இருக்காது. அது R2க்கு ஈக்குவலா இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணும்? R2ல இருக்கிற ஒரு வெக்டாரே இந்த ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னா போதும். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து 3 4. 3 4 வந்து இந்த ஃபார்ம்ல இல்ல. சப்போஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு இந்த ஆல்பா 1 ஆல்பா 2 கிடைச்சிருக்கணும். நான் அந்த சிஸ்டம் ஆல்பா 1 ஆல்பா 2 எப்படி இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணனா கிடைக்கும். நான் Ax ஈக்குவல் டு B எழுதி பார்த்தேன். அந்த சிஸ்டம்க்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. என்ன ரீசன்னா 1 2 2 4 ஆல்பா 1 ஆல்பா 1 ஆல்பா டிபெண்டன்ட் ஒரு ரீசன். ரெண்டாவது இப்ப எனக்கு இங்க ஒரு 3 6 நீங்க போட்டிருந்தா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் இருக்கும். இது ரோ 1, இது 2 ரோ 1. சோ எனக்கு சொல்யூஷன் இங்க 3 4 இருக்கிறதுனால எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா Ax ஈக்குவல் டு Bக்கு எப்ப சொல்யூஷன் இருக்கும்னா, ஏவோட இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் Bக்கும் இருக்கணும். அப்பதான் அது சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது இல்ல, அதனால நீங்க சொல்யூஷன். ஓகே, செகண்ட் என்னது? செகண்ட் 2 வெக்டார் 1 3 2 4. 1 3 2 4. இது சப்ஸ்பேஸா? முதல்ல சப்ஸ்பேஸ் செக் பண்ணீங்களா இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்கா? சப்ஸ்பேஸ் செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. இதுல மேல எக்ஸாம்பிள்ல இன்னொரு ஐடியா ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த மேட்ரிக்ஸோட ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. இந்த ரோ ரெடியூஸ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்கிரீன் தெரியுதா?
2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். 1 2 அப்படியே இருக்கும். இங்க கீழே 0 ஆயிரும், இங்கே 0 ஆயிரும். என்ன ஆபரேஷன்? ரோ 2 ஈக்குவல் டு ரோ 2 மைனஸ் 2r1. இந்த ஆபரேஷன் பண்ணா இது கிடைக்கும். அடுத்து இதான் என்னோட ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம். இந்த இடத்துல ரேங்க் என்னது? 1. 1. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் ஃபைண்ட் பண்ணீங்களா? ஞானேந்திரன் நான் சப்ஸ்பேஸான்னு செக் பண்ணல. ஆனா R2ல வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அது இதுல இல்லன்னு மட்டும் அது மட்டும் சொன்னேன். இதுல இல்லன்னு சொல்லிட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸானே செக் பண்ணல. அதாவது R2ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து அது இந்த லீனியர் காம்பினேஷன்ல எழுத முடியாது, அதை மட்டும் எழுதிட்டேன். சரி, ஓகே. இது நான் சப்ஸ்பேஸ்னு செக் பண்றேன். இந்த சப்ஸ்பேஸா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? முதல்ல இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். S2 is generated by 1 3 2 4. இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் alpha 1 1 3 alpha 2 2 4. Set alpha 1 alpha 2 belongs to field இங்க ரியல் தான் 6. இப்போ இங்க நான் ரெண்டு சப்ஸ்பேஸ்னா என்னன்னு செக் பண்ணனும். B plus W belongs to S ன்னு செக் பண்ணனும். அதான் க்ளோசர் செக் பண்றதுக்கு. அடுத்து 0 இருக்கான்னு பார்க்கணும். 0 எலிமெண்ட் Sல இருக்கான்னு பார்க்கணும். இன்வெர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எல்லா எலிமெண்ட் இன்வெர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அடிட்டிவ் இன்வெர்ஸ். அடுத்து என்ன செக் பண்ணணும்? இந்த மல்டிப்ளிகேஷன் லா ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு இதெல்லாம் செக் பண்ணா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது இருக்கான்னு பார்ப்போம். இங்க 2 எலிமெண்ட் எடுக்கிறேன். அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்? 2 எலிமெண்ட் இதுல சொல்லுங்க, என்ன ஃபார்ம்ல இருக்கும்? alpha 1 1 1 3 alpha 1 1 3 plus alpha 2 2 4 alpha 2 beta 1. ஸ்கேலார் தான் இங்க ரன்னிங் வேரியபிள். இங்க தான் இந்த ஆல்பா இங்க இந்த என்ட்ரி தான் ரன் ஆகும். பீட்டா 1 1 3 sir plus beta 2 2 4 2 4. இப்போ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இத ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. இங்க பாருங்க, இந்த டேர்ம் இங்க காமனா இருக்கு. இது ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்றோம். இப்போ என்ன பண்ணிடுவேன்? நானு இந்த 1 3 இங்க வெளியே வச்சுக்கிட்டு ஆல்பா 1 பிளஸ் பீட்டா 1 ஆட் பண்ணிடுவேன். அடுத்து இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? 2 4 வெளியே வச்சுக்கிட்டு ஆல்பா 2 பிளஸ் பீட்டா 2 ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த எஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் தானே. எஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ல இந்த ஃபார்ம்ல தான் இது ஆல்பா 1 பிளஸ் பீட்டா 1 இன்னொரு ஆல்பாங்கிறது கொடுக்கும், இது பீட்டாங்கிறது கொடுக்கும். ஸோ இது எஸ்ல இருக்கிற எலிமெண்ட் தான். ஸோ அடிஷன் ப்ரிசர்வ் ஆயிடுச்சு. 0 எலிமெண்ட் இருக்குமா எஸ்ல? ஆல்பா 1க்கும் ஆல்பா 2க்கும் 0 போட்டேன்னா 0 எலிமெண்ட் இருக்கு உள்ள. இந்த ஆல்பாவும் ஆல்பா 1 ஆல்பா 2 ரன்னிங் வேரியபிள், ரியல் நம்பர்ல இருக்கிற வேரியபிள். நான் ஆல்பா 1க்கும் ஆல்பா 2க்கும் 0 கொடுத்தேன்னு வைங்க, எனக்கு 0 எலிமெண்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்ப இந்த வெக்டாரோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? belongs to Sல கிடைக்கும் சார். பாப்பா சொல்லுங்க. ஆல்பா Sல கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஆல்பா 1 1 3 பிளஸ் ஆல்பா 1 2 4. இப்ப இது எஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இது எஸ்ல இருக்கு. ஸோ அதனால இது வந்து சப்ஸ்பேஸ் தான். ஓகே, அடுத்தது கிடைக்காதுங்க. இது எந்த நம்பர் போட்டா இல்ல நீங்க இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகே, இப்ப என்ன அதுக்கு ரீசன் என்ன சொல்றீங்க? Ax = 0க்கு Ax = 0க்கு 0 1 தான் ஒரே சொல்யூஷன் இருக்கு. அதனால என்ன சொல்ல வரீங்க? ஒரே 0 மட்டும் தான் ஒரே சொல்யூஷன் இருந்தா அந்த ஹோல் ஸ்பேஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ட்ரூ. இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஓகே. ஆனா பர்ஃபெக்ட்டான ரீசன் அது இல்ல. இது ஆனா சம்வாட் க்ளோஸ். இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் R2ல ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். R1 R2 அப்படிங்கிற வெக்டார் எடுத்துக்கிறேன். இத வந்து நான் இந்த இத வந்து இந்த ஃபார்ம்ல என்னால எழுத முடியுமான்னு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்ப இதுக்கு மேட்ரிக்ஸா மாத்துங்க. இத 1 2 3 4 1 3 2 4 alpha 1 alpha 2 equal to R1 R2 மேட்ரிக்ஸா மாத்தியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இங்க என்ன ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றேனோ அதை இங்கேயும் அப்ளை பண்ணுவேன்.
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் மாத்திரம்னா என்ன ஆகும்? 1 2 இங்க என்ன ஆகும்? 0. ஆபரேஷன் என்ன? R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 3R1. 4 மைனஸ் 6 இப்போ மைனஸ் 2. minus ஆல்பா 1 ஆல்பா 2 ஈக்குவல் டு இங்கே அதே ஆபரேஷன் பண்ணா R1 R2 மைனஸ் 3R1. ஓகேவா? அடுத்து ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் அடுத்த ஆபரேஷன் என்னது? 1 2 1 இங்க 0 0 மைனஸ் 2. இங்க ஆபரேஷன் R1 ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. இந்த ஆபரேஷன் பண்ணா மேல இருக்கிற அந்த என்ட்ரி 0 ஆயிரும். ஆல்பா 1 ஆல்பா 2 ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணணும்? கீழே மேலே R1 பிளஸ் R2 மைனஸ் 3R1. இங்க R2 மைனஸ் 3R1 இருக்கு. இது சிம்பிளை பண்ணிக்கலாம் அப்புறமா. ஓகே, இப்போ இதுதான் ரோ ரெடியூஸ் இந்த மேட்ரிக்ஸோட ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் இதுதான். இப்போ ஆல்பா 1 சொல்லுங்க. சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். 1 0 0 மைனஸ் 2 ஆல்பா 1 ஆல்பா 2 ஈக்குவல் டு R2 மைனஸ் 2R1 R2 மைனஸ் 3R1. இப்போ ஆல்பா 1 என்ன எழுதலாம்? R2 minus 2R1. R2 மைனஸ் 2R1. இந்த நம்பர் இது அப்படியே இங்க எழுதிட்டீங்கன்னு வைங்க, 1 அதை மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைச்சிரும். ஸோ ஆல்பா 1 பிரச்சனை இல்லை. ஆல்பா 2 என்னது? Minus ஆல்பா 1/2. 2 அப்போ ஆல்பா 2 என்னது? 2 நான் டிவைட் பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். மைனஸ் 2 டிவைட் பண்ணிட்டேன்னா டிவைட் பண்ணிட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதிடுவேன். அப்ப இந்த R1 R2 எதுவா இருந்தாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸ். அடுத்து இது ஹோல் R2வே ப்ரொடியூஸ் பண்ணிருது, இந்த ரெண்டு வெக்டார் சேர்ந்து. அதுக்கான ப்ரூஃப் தான். எல்லா எலமெண்ட்டும் கிடைக்கும். எல்லா எலமெண்ட்டும் கிடைக்கும். அது இங்க பாருங்க, நான் இந்த R1 R2க்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தேனா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. எந்த R1 R2 கொடுத்தாலும் நான் ஆல்பா 1 ஆல்பா 2 கொடுத்துருவேன். ஏன்? இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். இது AX ஈக்குவல் டு B இருக்கா? இது இதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ. இது இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். அதனால நான் என்ன பண்ணிக்குவேன்? A இன்வெர்ஸ் இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்குவேன். X ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் B கிடைக்கும். அப்ப எல்லா பிக்கும் எனக்கு சொல்யூஷன் இருக்கு. அப்ப இந்த S2 வந்து ஹோல் R2. ஓகே, அடுத்து S3 என்னது? 1 0 0 1. இது நேச்சுரலாவே வந்து இது சப்ஸ்பேஸ் தான். இது R2க்கு ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா இருக்குங்க. ஈக்குவலா இருக்கும். அதே மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் தான். இப்ப என்ன கடைசியா ஃபைனலா என்ன பண்ணுவேன்? இது சப்ஸ்பேஸ். அது இந்த மாதிரி ஜெனரேட்டர் நோட்டேஷன் கொடுத்தாலே சப்ஸ்பேஸ் தான் எப்பயுமே சப்ஸ்பேஸ். அடுத்து ஃபைனலா என்ன செக் பண்ணுவேன்? ஆல்பா 1 1 0 பிளஸ் ஆல்பா 2 0 1. இது எனக்கு எந்த R1 R2 எது வேணா இது கொடுத்தா எனக்கு ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 1 R2. ஸோ எந்த R1 R2 எந்த B கொடுத்தாலும் எனக்கு சொல்யூஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவல் டு R2 தான். நம்ம அந்த டெஃபினேஷனை திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். ஒரு செட்டை எஸ்ன்னு ஒரு செட் கொடுத்துட்றாங்க. அதுல வந்து x1 x2 எக்ஸெட்ரா xm எலமெண்ட்ஸ் இருக்கு. இது செட் டு பி லீனியர்லி இண்டிபெண்டன்ட். எப்ப இதை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம்? யாராவது தரனே நீங்க சொல்லுங்க. என்ன ஜீரோ? எது ஜீரோன்னு சொல்றீங்க? முதல்ல ஆல்பாஸ்னா என்னன்னு சொல்லுங்க. இது எதுவுமே சொல்லாத ஜீரோஸ்னா என்ன? நான் சொல்லட்டுமா சார்? இல்ல அவங்க சொல்லு. நான் ஒரு இடத்துல உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க நீங்க கரெக்ட் சொல்றது கரெக்ட் தான். சொல்லுங்க. நாட் ஆல் ஜீரோவா? சரி நீங்க சொல்லுங்க கீர்த்தி. சார் தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலார்ஸ். தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலார்லாம் இங்க எழுதுறேன்னா ஸ்டேட்மெண்டே மீனிங்லெஸ் ஆயிரும். சோ தேர் எக்ஸிஸ்ட் விட்டுருங்க. அடுத்தது சொல்லுங்க. ஸ்கேலார்ஸ் எல்லாரும் ஜீரோஸ். எங்க இருக்கிற ஸ்கேலார்? லீனியர் காம்பினேஷன்ல சார். அந்த லீனியர் காம்பினேஷன் சொல்லுங்க. ஆல்பா 1 x1 ஆல்பா 2 x2 plus etc alpha n xn. ஆல்பா I equal to 0 for all I n. ஈக்குவல் டு 0 சொல்லுங்க. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். ஓகே சார். நான் இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு நீங்க புரியலன்னு தான் நான் எனக்கு நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸ்எம் வெக்டார்ஸ் எல்லாம் நான் எப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவேன்னா, சப்போஸ் இதோட லீனியர் காம்பினேஷன் எனக்கு 0 ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, ஒரே டைப் லீனியர் காம்பினேஷன் தான் இது 0 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன டைப் அது? ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா m. இது எல்லாமே 0. அது ஒண்ணுதான்
இந்த லீனியர் காம்பினேஷன் எனக்கு 0 ஆக்கும். இதுதான் கரெக்டான வேர்டிங்ஸ். இஃப் ஆல்பா 1 x1 பிளஸ் ஆல்பா 2 x2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா m xm ஈக்குவல் டு 0, தென் எல்லா ஆல்பாஸும் இப்படிதான் இருக்கணும், 0வா தான் இருக்கணும். ஓகே, லீனியர்லி டிபெண்டன்ட் அதுக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. இப்பதான் டைரக்ட் சொல்லணும். ஓகே சார். டிபெண்டன்ட் இப்ப சொல்லுங்க. There exist scalars not டைரக்ட் ஸ்கேலார் alpha 1, alpha 2. ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா m இங்க என்னன்னு கொடுத்துருங்க. such that Not all 0. not all 0. and அந்த ஸ்கேலார் எந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம்? Alpha 1 x1 ஆல்பா 1 x1 plus ஆல்பா 2 x2 plus எக்ஸெட்ரா plus ஆல்பா n xn equal to 0. எனக்கு இந்த மாதிரி நான் ஜீரோ ஸ்கேலார் காம்பினேஷன் எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த கலெக்ஷன் வந்து நான் லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லுவேன். இங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டெஃபினேஷன் என்னது? சப்போஸ் நான் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0வா தான் இருக்க முடியும். இதுதான் ரொம்ப நீங்க லீனியர்ஸ்ல எங்க படிச்சாலும் இந்த டெஃபினேஷன் வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இது ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஸ்பேன் டெஃபினிஷன். அதாவது டபிள்யூங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ். டபிள்யூ சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் V ஓவர் வந்து x1 x2 etc xm is said to span W. Said to span W if alpha 1 x1 plus alpha 2 x2 plus etc plus alpha m xm is that alpha x belongs here equal to W. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு நோட்டேஷன் என்னன்னா span of x1 x2 etc xm equal to W. ஒரு சப்ஸ்பேஸ் ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த வெக்டார்ஸ் எல்லாம் ஸ்பேன் பண்ணாலே அது நம்மளுக்கு தெரியும், அது சப்ஸ்பேஸ் தான். நான் அந்த 2 வெக்டாரை வச்சு ஸ்பேன் பண்ணல, 2 வெக்டார் இல்ல எத்தனை வெக்டாரை வச்சு ஸ்பேன் பண்ணி அந்த ஸ்பேன் அது எழுதினாலே சப்ஸ்பேஸா தான் இருக்கும். இந்த டெஃபினிஷன்ல சப்ஸ்பேஸா மாறிடும். இங்க ஸ்பேன் டெஃபினிஷன் என்னன்னா டபிள்யூங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ். அதை வந்து இந்த x1 x2 எக்ஸெட்ரா xm இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பேன் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் எப்ப சொல்லுவேன்னா இதோட எல்லா பாசிபிள் லீனியர் காம்பினேஷனையும் நான் ஒரு செட்ல எழுதி வைப்பேன். அந்த செட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கும். உதாரணத்துக்கு இதுதான் என்னோட வெக்டர் ஸ்பேஸ், இது என்னோட டபிள்யூ. நான் இங்க டபிள்யூக்குள்ள ஒரு 5 எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னு வைங்க. இந்த 5 எலமெண்ட் இந்த டபிள்யூ ஸ்பேன் பண்ணிடுச்சு அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா இந்த நோட்டேஷன்ல, அதாவது ஆல்பா 1 x1 பிளஸ் ஆல்பா 2 x2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா 5 x5 அப்படின்னு எழுதுனா இந்த ஹோல் டபிள்யூவே என்னால எழுதிட முடியும். அப்படி என்னால எழுதிட முடிஞ்சுன்னா என்னன்னு சொல்லுவேன்? ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா இந்த வெக்டர்ஸ் எல்லாம் V1 எடுத்துக்கிறேன். V1 V2 எக்ஸெட்ரா V5 அதெல்லாம் வெக்டர்ஸ். அந்த வெக்டர்ஸ் வந்து இந்த டபிள்யூவே ஸ்பேன் பண்ணிடுச்சு நான் எப்ப சொல்லுவேன்னா V1 V2 எக்ஸெட்ரா V5 ஸ்பேன்ஸ் டபிள்யூ. டபிள்யூல இருந்து எந்த வெக்டார் எக்ஸ்ங்கிற எந்த வெக்டார் எடுத்தாலும் அதனால லீனியர் காம்பினேஷன் ஆஃப் V1 இந்த 5 வெக்டாரை வச்சு எழுதிட முடியும். இப்பதான் நான் ஸ்பேன் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல R2 ஓட ஸ்பேன் என்னது? R2 1 0 0 1 அந்த 2 வெக்டார் சேர்த்து ஸ்பேன் பண்ணி எழுதிரும். ஸோ நான் என்ன எழுதுவேன்? ஸ்பேன் ஆஃப் 1 0 0 1 R2 எழுதுவேன். அடுத்து வேற இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, அது என்னது? 1 2 3 4 இந்த 2 வெக்டாரோட ஸ்பேனும் R2 ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஏன்னா R2 இருக்கிற எல்லா வெக்டாரும் இதோட லீனியர் காம்பினேஷன்ல தான் இருந்தது. ஸ்பேன் ஆஃப் 1 2 3 4 R2 எழுதுவோம். ஸ்பேன் ஆஃப் 1 2 2 4 என்னது? லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் எந்த எப்படி எழுதலாம்? லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். இதே மாதிரியே லீனியர்லி டிபெண்டன்ட்டா எந்த 2 வெக்டார் R2 எடுத்தாலும் அது ஸ்பேன் பண்ணுமா R2லயே? ஆமா, அதான் நான் அடுத்து சொல்ல வந்தது. இதே மாதிரி எந்த 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் எடுத்தாலும் அது R2 ஸ்பேன் பண்ணிடும். ஏன்னா R2 ஓட டைமென்ஷன் 2.
அது என்னன்னு பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஸ்பேன்லயும் லீனியர் இண்டிபெண்டன்ட், லீனியர் டிபெண்டன்ட் அந்த 3 டெஃபினிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரண்யா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, அந்த டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணுங்க. Okay, sir. ஓகே, லீனியர் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், ஸ்பேன் அதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நம்ம இந்த டைமென்ஷன் டெஃபினேஷனுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் என்னன்னா, எஸ் இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது சப்ஸ்பேஸா, ரெண்டாவது கொஸ்டின் வந்து R2க்கு இது ஈக்குவலா. இந்த மாதிரி எலமெண்ட் ஜெனரேட் பண்ணாலே அது பை டெஃபினேஷனே அது சப்ஸ்பேஸ் தான். அதை நம்ம செக் பண்ண தேவையில்ல. இந்த எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும் சொல்லுங்க. கீர்த்தி, நீங்க சொல்லுங்க, எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சார் ஆல்பா 12 ஆல்பா 1 1 2 12 பிளஸ் ஆல்பா 2 ஆல்பா 2 24 ஃபாஸ்டா சொல்லுங்க. அடுத்தது பிளஸ் பிளஸ் ஆல்பா 3 13 1 3. இந்த ஆல்பாஸ் எல்லாம் எங்க இருக்கும்? ஃபீல்ட்ல இருக்கலாம் சார். ரியலா ஆர் இந்த எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இது ஈஸியா வெரிஃபை பண்ணலாம் இது சப்ஸ்பேஸ்னு. அடுத்து இது மட்டும் சொல்லுங்க, இது வந்து ஈக்குவல் டு R2வா இல்ல R2 விட சின்ன ஸ்பேஸ் தானா? சார் இது R2க்கு வராதுங்க சார். R2 ஈக்குவலா வராதா? ஏன்? 3 கோஆர்டினேட்ஸ் வரும் சார். இல்ல 3 தான் இருந்துட்டு போகுது, அதனால ஏன் R2க்கு ஈக்குவலா வராதுன்னு சொல்றீங்க? R2ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே XY ஃபார்மேட்ல தான் இருக்கு. இல்லைங்க, இதுவும் அப்படிதானே இருக்கு. இது XY ஃபார்ம்ல தான் இருக்கு. இது 3த்தையும் நான் ஆட் பண்ணனா திருப்பி எனக்கு ஒரு XY ஃபார்ம்ல இருக்கிற எலமெண்ட் தான் கிடைக்கும். ஓகே சார். இப்ப R2க்கு ஈக்குவலா இல்லையா? R2க்கு ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு R1 R2 எடுத்துக்கணும். சொல்லுங்க, இது ட்ரூ ஆஃப் ஆல்பா முதல்ல கெஸ் பண்ணுங்க, அப்புறமா போலாம். சரண்யா, நீங்க சொல்லுங்க, இது ட்ரூ ஆஃப் ஆல்பா. Sir, false, sir. இது ஃபால்ஸ்னு நினைக்கிறீங்க, ஏன்? எதனால? Sir, 1 2 2 4 இருக்குங்க சார். இது வந்து டிபெண்ட் பண்ணி இந்த செகண்ட் இருக்குங்க சார். 1 2 2 4 டிபெண்ட் பண்ணி இருக்குங்க சார். ஓகே, இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணா கூட 1 0 0 1 வரும் சார். ஓகே ஓகே சரி, ஓகே, நீங்க ஃபால்ஸ்னு சொல்றீங்க. வேற சசிகுமார், நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரூங்க. ஓகே, ஞானேந்திரன், ட்ரூண்ணா. சிவவிநாயகா, சார் ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ் எதனால? R3 இல்ல, R3 பிளேன்ல X Y Z 3 கோஆர்டினேட் இருக்கும். இங்க 2 கோஆர்டினேட் தான் இருக்கு. இது 3த்தையும் நான் ஒரு ஸ்கேலர், ஒரு பிக்ஸ்டு ஸ்கேலர், உதாரணத்துக்கு ஆல்பா 1க்கு 5, ஆல்பா 2க்கு 6, ஆல்பா 3க்கு 7 போட்டு இது 3த்தையும் ஆட் பண்ணனா எனக்கு ஒரு 2 கோஆர்டினேட் இருக்கிற ஒரு வெக்டார் தானே கிடைக்கும். அப்படின்னா சப்ஸ்பேஸ்னு எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? அப்புறம் R3 இதெல்லாம் R2ல இருக்கிற எலிமெண்ட் ஆட் பண்ணா R3க்கு போகுதுன்னா எப்படி சப்ஸ்பேஸா மாறும்? அதாவது ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டா சால்வ் பண்ணலாம், தப்பா சால்வ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா கரெக்டான டைரக்ஷன்ல அவங்க சொன்ன டைரக்ஷன் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 1 2 2 4 லீனியர்லி டிபெண்டன்ட், அதனால ஒரு வேலை வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது வருமா வராதான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ட்ரூ தான். இது வந்து R2 ஸ்பேன் பண்ணிடும். இதோட ஸ்பேன் வந்து R2 ஈக்குவலா தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஆல்பா 1 1 2 பிளஸ் ஆல்பா 2 2 4 பிளஸ் ஆல்பா 3 1 3. இப்ப இதுவும் தானே லீனியர்லி டிபெண்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 வெக்டார் தானே லீனியர்லி டிபெண்டா இருக்கு. இதை விட்டுருங்க, இந்த இடத்துல 0 போட்டுருங்க. இது 2 வெக்டாரையும் எடுத்துக்கோங்க. அதாவது அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நான் இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் எனக்கு எப்படி கிடைக்கும்? இது ஒண்ணு விட்டுறது வந்து ஒரு, இப்ப இதே இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பார்த்தா 1 2 பிளஸ் இங்க என்ன எழுதுவேன்? 2 ஆல்பா 2 1 2 பிளஸ் அந்த 3வது வெக்டார். அப்ப இந்த ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 1 2 பிளஸ் ஆல்பா 3 1 3 அப்படின்னு எழுதிக்குவேன். அப்ப இப்ப இங்க 2 வெக்டார் கிடைச்சிருச்சு. இது எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இது ஒரு ஸ்கேலரா மாறப்போகுது, இது ஒரு ஸ்கேலர். சோ இப்ப இது 2 லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டன்டான்னு பார்த்தா போதும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெக்டார் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற இந்த வெக்டார் அதுக்கு 0 போட்டுருங்க. ஆல்பா 2 தான் நான் என்ன வேணா போடலாமே. அதுக்கு சப்போஸ் நான் 0 போட்டேன்னு வைங்க, ஆல்பா 1 1 2 பிளஸ் ஆல்பா 3 1 3. இப்ப நான் R1 R2 ஃபைண்ட் பண்ணா போதும்.
இப்ப ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் இந்த மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க 1 2 1 3 சொல்லுங்க சசிகுமார் சொல்லுங்க ஃபாஸ்டா. R1 R2 இப்ப நான் என்ன ரோ ஆபரேஷன் பண்ணுவேன்? R1 R2 minus R2 R2 minus equal to R2 minus 2R1 இது பண்ணா இங்க என்ன வரும்? 1. 1 அதே ஆபரேஷன் நான் அங்கேயும் பண்ணணும். அதே ஆபரேஷன் நான் அங்க பண்ணா R1 R2 minus R1 2 minus 2R1. ஓகே, அடுத்து இன்னொரு ரோ ஆபரேஷன் பண்ணுங்க. மேல இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? R1 equal to R1 minus R2 1 0 0 1 0 alpha 1 alpha 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டார் அப்படியே வச்சு செகண்ட் வெக்டார் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் பண்ணா 3R1 minus R2 கிடைக்கும். R2 minus 2R1. இப்போ ஆல்பா 1 ஆல்பா 3 என்னது? alpha 1 3R1 minus 3R1 minus R2. ஆல்பா 2 வந்து R2 minus 2R1. அப்ப 3 வெக்டார் இருந்தாலும் ஸ்பேன் பண்ணுது. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தா போதும். 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தா போதும். மீதி எல்லாத்துக்கும் அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன கொடுப்பீங்க? 0 கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி 15 வெக்டார் கொடுத்து R2 இது ஸ்பேன் பண்ணுவான்னு கேட்டா அதுல 15 வெக்டார் எனக்கு தேவையில்ல, அதுல 2 மட்டும் இருந்தா போதும். மீதி எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் நான் 0 போட்டுருவேன். So if we have 2 linearly independent vectors in our set S, then it spans R. நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததுல இருந்து அப்சர்வ் பண்ணது இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்ல? 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் எனக்கு கொடுத்தா போதும், நான் அதுல இருந்து R2வே ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் நான் 0 பண்ணிடுவேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்ப இந்த 2ங்கிற நம்பர் பாருங்க, இது வந்து ஒரு இன்வேரியன்ட் நம்பர். அதனால இப்ப ஒரு பேசிஸ் வந்து நான் வந்து ஒரு செட்டை வந்து எப்ப ஒரு வெக்டர் ஸ்பேஸ் V வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்ட் F ஒரு செட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த செட்ல வந்து n எலமெண்ட்ஸ் இருக்கு, x1 x2 எக்ஸெட்ரா xn. இந்த செட்டு வந்து ஸ்கிரிப்ட் B அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இது செட் V basis for V is first. இந்த வெக்டர்ஸ் எல்லாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கணும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அடுத்தது இந்த செட்டுக்கு ஸ்பேன் எடுத்தனா எனக்கு இந்த ஹோல் ஸ்பேஸே கொடுத்துடணும். ஸ்பேன் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா ஹோல் Vக்கே ஈக்குவலா இருக்கணும். இந்த 2 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நான் பேசிஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, இப்ப R2ஓட பேசிஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? 2. இந்த ஸ்பேன் நான் சொல்லணும்னு வைங்க. ஒரு செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து R2 ஸ்பேன் V வந்து இப்ப R2 ஒரு செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து R2 ஸ்பேன் பண்ணணும்னா எனக்கு அட்மோஸ்ட் அதுல எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? அட்லீஸ்ட் அதுல எத்தனை எலமெண்ட் இருக்கணும் அந்த செட்ல? Sங்கிறது ஒரு செட். ஸ்பேன் ஆஃப் S ஈக்குவல் டு R2. இப்ப இந்த Sல எனக்கு அட்லீஸ்ட் எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? 2. அட்லீஸ்ட் 2 எலமெண்ட், 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேல 3 எலமெண்ட் 4 எலமெண்ட் இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 எலமெண்ட் இருந்தா போதும், மீதி எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் நான் 0 பண்ணிடுவேன். ஆனா இந்த பேசிஸ் டெஃபினிஷன் பாருங்க, அது வந்து ஸ்பேனும் பண்ணணும், அதே சமயம் அந்த செட்ல இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும். இப்ப நம்ம 3 எலமெண்ட் எடுத்த செட் பார்த்தோம்ல, இந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா? இந்த செட் வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பேன் வந்து R2 க்கு ஈக்குவலா இருக்கு. இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்கா? ஒரு எலமெண்ட் டிபெண்டன்ட்டா இருக்கு. லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இல்ல. லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. இப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இல்லன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா லீனியர்லி டிபெண்டன்ட். அப்ப என்னால வந்து அந்த ஸ்கேலார்ஸ் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்களே கீழ் டைரக்ட் ஸ்கேலார்ஸ்னு. இப்ப அந்த ஸ்கேலார்ஸ்லாம் என்னன்னா சொல்லுங்க? 1 2 plus 2 4 plus 1 3 equal to 0 ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஸ்கேலார்ஸ் தான் சொல்லுங்க, என்னென்ன ஸ்கேலார் போடலாம்? 2 minus 1 0 sir. 2 minus 1 0. சூப்பர். வேற ஏதாவது ஸ்கேலார் போட முடியுமா? ட்ரிவியல் சொல்யூஷன் பண்ணலாம் சார். இல்ல சார், நான் லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்றேன். அப்ப ட்ரிவியல் சொல்யூஷன் போட்டா என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்ல. ஓகே, நம்ம அதை திங்க் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பேசிஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். ஒரு செட்டை நான் எப்ப ஒரு வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ்னு சொல்லுவேன்? கரணா நீங்க சொல்லுங்க. சரி, வெக்டர்ல இருந்துட்டு சம் எலமெண்ட் x1 x2 xn எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலமெண்ட்லாம் இல்ல, நான் ஒரு செட் கொடுத்துட்டேன், x1 x2 எக்ஸெட்ரா xn கொடுத்துட்டேன்.
அத வந்து ஆ அந்த சார். வெக்டர் ஸ்பேஸோட லீனியர் பேசிஸ் சொல்லுங்க. லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும் சார். அதுக்கு நம்ம ஸ்பேன் பண்ணோம்னா அது வெக்டருக்கு வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம பேசிஸ்ன்னு சொல்லுவோம் சார். எந்த வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கணும்? எடுத்துக்கக்கூடிய அந்த செட்டுக்கு சார். இதை அப்படியே நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். V வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F. அடுத்து x1 x2 எக்ஸெட்ரா xn இந்த செட்டையும் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த செட்டை S வந்து ஸ்கிரிப்ட் B. இந்த ஸ்கிரிப்ட் B வந்து பேசிஸ்னு சொல்றேன். இப்ப டெஃபினிஷன் சொல்லுங்க. எப்ப சொல்லுவேன் இது பேசிஸ்னு? லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும் சார். எதுமா லீனியர்லி கரெக்டா சொல்லுங்க. எது லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும்? ப்ராப்பரா சொல்லுங்க. x1 x2 x1 x2 extra xn linearly independent சார். is a linearly independent set. linearly independent. ஓகே. அடுத்தது span of x1 x2 etc xn span of x1 x2 etc xn equal to b. equal to b. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த வெக்டர் ஸ்பேஸ் V ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இதோட லீனியர் காம்பினேஷன்ல தான் இருக்கும். இந்த V ல எந்த வெக்டர் B கொடுத்தாலும் என்னால ஒரு லீனியர் காம்பினேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். such that alpha 1 x1 plus etc plus alpha n xn equal to b தர மாதிரி. ஓகேவா? Yes. ஏதாவது டவுட் இருக்கா? இவ்வளவு ஸ்லோ ஓகே சொல்றீங்க. இல்லைங்க சார். இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, R2ல நான் மூணு எலமெண்ட் இருக்கிற ஒரு செட் எழுதுறேன். அந்த செட் வந்து லீனியர்லி டிபெண்டா இருக்க சான்ஸ் இருக்கா? லீனியர்லி இண்டிபெண்டா இருக்க சான்ஸ் இருக்கா? 1 2 3 6 3 6 3 5 7 9. இது வந்து லீனியர்லி டிபெண்டா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இன்னும் R2. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன அப்சர்வ் பண்ணோம்? R2ல இப்போ ரீசெண்டா ஒரு அப்சர்வேஷன் ஒன்று பண்ண என்னது? 2 linearly independent vectors இருந்தா இது own set then spans R2. Sங்கிற செட்டை வந்து S spans Sன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்பேன் ஆஃப் S வந்து R2 கிடைக்கும் அப்படின்னா இந்த Sல வந்து அட்லீஸ்ட் 2 linearly independent vectors இருக்கணும். இதுதான் நம்ம முன்னாடி அப்சர்வ் பண்ணது. இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆன்சர்? இது லீனியர்லி டிபெண்டன்ட்டா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா? லீனியர்லி டிபெண்டன்ட். எதனால? ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டரே வந்து ஹோல் ஸ்பேஸ் ஸ்பேன் பண்ணிடும். அதை வச்சு நம்ம தேர்ட் வெக்டரே ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். அப்படி சொல்லலாம். அவ்வளவுதான். இதுதான் ஐடியா. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டார் இந்த செட்ல என்ன சொல்லுது? இந்த செட்ல வந்து 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தா போதும். அதை வச்சு என்னால ஹோல் ஸ்பேஸே என்னால ஸ்பேன் பண்ணிட முடியும். ஏன்னா இந்த ரெண்டையும் வச்சு மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னு வைங்க, அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 2வா இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸே அங்க இருக்கிற எல்லா வெக்டாரையும் ஸ்பேன் பண்ணிடும். ஸோ இப்ப இந்த 2 வெக்டாரை வச்சு என்னால இந்த வெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இப்ப அதனால எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்றீங்க? வேற யாராவது சொல்லுங்க. கீர்த்தி சொல்லுங்க. எதனால? இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கிறதுனால. இல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க. அவர் வந்து இந்த ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இருந்தாலே அந்த ஹோல் செட்டை வந்து ஸ்பேன் பண்ண முடியும். ஹோல் R2 ஸ்பேன் பண்ண முடியும். அதனால இது லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லிட்டாரு. எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லணும்னா நான் என்ன சொல்லணும்? Some of the scalars are not zero, sir. There exists a linear combination such that not all scalars are zero. இந்த மாதிரி நான் ஒரு லீனியர் காம்பினேஷன் சொல்லணும். எதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி? 0 ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி. இப்ப சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா இந்த 2 வெக்டாரை வச்சு என்னால இந்த 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் அந்த ஆல்பா 3க்கு என்ன வேல்யூ கொடுப்பேன்? 0 கொடுப்பீங்க சார். -1. இது ரெண்டு 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இங்க -1 கொடுத்தா எனக்கு 0 கிடைச்சிடும். இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த 2 வெக்டாரும் ஏன் 7 9 ப்ரொடியூஸ் பண்ணும்? இது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதனால 7 9 இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? அதே ஐடியா தான். இதோட ரோ ரெடியூஸ் எச்சலான் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணுங்க. அது இந்த 1 0 0 1 இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும்.
ஸோ R1 R2 ஈஸியா கொடுத்துடலாம். இந்த ரெண்டு வெக்டாரை வச்சே என்னால வந்து இந்த 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஏதோ ஒரு ஆல்பா 1 ஆல்பா 2 வேற ஏதோ ஒன்று போட்டு 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். 7 9 ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா இங்க -1 போட்டேன்னா எனக்கு 0 கொடுத்துரும். ஸோ இப்ப பாருங்க ஆல்பா 3 வந்து -1, இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், நாட் ஆல் ஸ்கேலார்ஸ் ஆர் 0ன்னு சொல்லிடலாம். நாட் ஆல் ஸ்கேலார் 0ன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேலார் நான் 0வா இருந்தா போதும். இது நான் 0 எனக்கு தெரியும் பார்த்த உடனே. ஸோ நாட் ஆல் ஸ்கேலார்ஸ் ஆர் 0. ஸோ இந்த செட் வந்து 1 2 3 5 7 9 இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். R2ல எந்த மூணு எலிமெண்ட் இருக்கிற 3 வெக்டார் இருக்கிற செட் எது எடுத்தாலும் அது லீனியர்லி டிபெண்டன்டா தான் இருக்கும். அப்ப நம்ம லீனியர்லி நாம ஒரு செட்டை பேசிஸ் சொல்லணும்னா என்ன சொல்லணும், அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லணும். ஸோ இப்ப இஃப் S is a set and the span of S equal to R2, then S has, நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணோம், S has 3 at least 2 linearly independent vector. அடுத்து இதே S நான் வந்து என்னன்னு சொல்லணும், லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஏன்னா பேசிஸ் நான் சொல்லணும்னா ஸ்பேனும் பண்ணணும், லீனியர்லி இண்டிபெண்டன்டாவும் இருக்கணும். அந்த S, இந்த Sங்கிறது செட்டா பார்த்தா செட், இந்த செட்ல வெக்டர்ஸ் இருக்குல்ல, இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இஃப் S contains, நம்ம முன்னாடி என்ன அப்சர்வ் பண்ணோம், 3 வெக்டார் இருந்தாலே போதும் அது லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டா மாறி போயிடும். அப்ப S contains at most 2. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, Sக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தாதான் நான் அதை ஸ்பேன்னு சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அதிகபட்சம் Sல 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தாதான் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் நான் சொல்லுவேன். ஸோ பேசிஸ் வந்து இது ரெண்டும் சேர்ந்தது தானே. அப்ப வந்து Sங்கிற ஒரு செட், செட் பி பேசிஸ் செட்னா இதுல வெக்டார்ஸ் இருக்கும். S is said to be a basis for R2 if S contains only, இல்லனா exactly 2 linearly independent vector. ஓகே, நம்ம இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, R2ல 3 வெக்டார் இருக்கிற செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா R2ல 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருந்தாலே போதும், அது 3வது வெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ நான் ஸ்கேலார்ஸை மாத்தி போட்டு 0 காம்பினேஷனை கொண்டாந்துருவேன். ஸோ R2ல ஒரு செட் லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து அதிகபட்சமே 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தா மட்டும்தான் அது முடியும். அடுத்தது R2ல ஒரு செட் வந்து R2வே ஸ்பேன் பண்ணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதுல 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் அங்க 2, அதிகபட்சம் இங்க 2. ஸோ 2 ஈக்குவல் 2 ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாக்டா 2 வெக்டார்ஸ் இருந்தாதான் அதனால R2 ஸ்பேன் பண்ணணும். டைமென்ஷன் B வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F. ஸ்கிரிப்ட் டைமென்ஷன் ஆஃப் B அது என்னன்னு சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பேசிஸ். இப்ப R2ஓட டைமென்ஷன் என்னது, டைமென்ஷன் ஆஃப் R2 வந்து ஓகே. இப்ப வந்து ஒரு 3 மினிட்ஸ் நான் டைம் தரேன். இது வரைக்கும் இதே மாதிரி இன் ஜெனரல் டைமென்ஷன் ஆஃப் Rn என்னது, ஏன் அப்படின்னா ஒரு செட் Sங்கிற இதுல வந்து வெக்டார்ஸ் இருக்கு, x1 எக்ஸெட்ரா xk இப்படிங்கிற வெக்டார்ஸ் இருக்கு. ஸ்பேன் ஆஃப் S வந்து எனக்கு R என்ன தரணும் அப்படின்னா இதுல அதிக S as அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதுல n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்கணும். அப்பதான் என்னால R என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி சேம் ஐடியா தான். அப்பதான் என்னால R என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்பேன் சொல்லியாச்சு, இதை நான் பேசிஸ்னு சொல்லணும்ல. இது பேசிஸ் சொல்லணும். இன்னொன்னு என்னது, S is said to be linearly independent if S has at most n linearly independent vectors. So இங்க வந்து அட்லீஸ்ட் n, இங்க அட்மோஸ்ட் n. ஸோ பேசிஸ்ல எத்தனை எலிமெண்ட் தான் இருக்கும், எக்ஸாக்ட்லி n எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் B contains exactly n எலிமெண்ட்ஸ். அப்ப Rnோட டைமென்ஷன் n. ஓகே, இதெல்லாம் இப்ப பாத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ் பூராமே வந்து சப்ஸ்பேசஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நான் டைம் தரேன். முன்னாடி நடத்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருந்தா இப்பயே கேட்டுருங்க, உங்களுக்கு அப்ப கிளியர் ஆயிடும். நம்ம இன்னைக்கு பூராமே வந்து சப்ஸ்பேஸ் பத்தி தான் பார்க்க போறோம், மேபி நாளைக்கும் கூட. ஏன்னா வந்து ஒரு மேட்ரிக்ஸ் நான் டிஃபைன் பண்ணன்னு வைங்க, ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன்.
ரீசன் என்னன்னா நான் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றேன், வில இருந்து டபிள்யூக்கு நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா நான் அடுத்தது என்ன நடத்துவேன் அப்படின்னா இந்த டீங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே, இங்க இருக்கிற ஒரு வெக்டாரை இங்க இருக்கிற வெக்டார் விஏ இங்க இருக்கிற வெக்டார் டபிள்யூக்கு மேப் பண்ணுது. இப்ப நான் இந்த டீங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸா என்னால மாத்தி வியூ பண்ண முடியும். அப்ப டீல ஏதாவது ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இல்லையான்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அந்த மேட்ரிக்ஸை போய் பார்ப்பேன், அதுல அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தா டீலையும் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ வந்து இதுக்கு மேல பார்க்க போற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு எனக்கு மேட்ரிக்ஸ் தான் கீ. அடுத்தது நான் ஒரு மேட்ரிக்ஸா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பில இருந்து டபிள்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 4 சப்ஸ்பேஸ் இருக்கு, 4 ஃபண்டமெண்டல் சப்ஸ்பேஸ். மீதி நீங்க ஏகப்பட்டது இதுல வந்து எஸ்பிடி சிங்குலர் வேல்யூ டிகம்போசிஷன், டயகனலைசேஷன் ப்ராசஸ், அது மாதிரி எல்லாமே வந்து இந்த 4 சப்ஸ்பேஸ்ல ஐகன் வேல்யூ சூஸ் பண்றது, அதுலயே இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். 4 ஃபண்டமெண்டல் சப்ஸ்பேஸ் என்னன்னா, சப்போஸ் இது வந்து ஆர்என், இது ஆர்எம் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இது வந்து ஓரலா தான் சொல்றேன், இது நான் நாளைக்கு 2 கிளாஸ்ல இது நடத்திடுவேன். இங்க n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இந்த ஆர்என், இது இங்க வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ. ஆர்எம்ல 2 சப்ஸ்பேஸ் இருக்கு, என்னன்னா ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் ஏ, நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த 4 சப்ஸ்பேஸ் மட்டும் படிச்சா போதும். இது எல்லாமே நீங்க மேட்ரிக்ஸ் தியரில என்ன ப்ராப்ளம் பார்த்தாலும் இந்த 4 சப்ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ்ல தான் அந்த ஸ்பேஸ் கண்டெய்ன். இதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். அதனால நான் 2 மினிட்ஸ் டைம்ல இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. 4 ஃபண்டமெண்டல் சப்ஸ்பேசஸ் தான் இருக்கு. நீங்க எந்த சப்ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது இந்த 4 ஃபண்டமெண்டல் சப்ஸ்பேஸ்ல ஏதோ ஒன்னா என்னால வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம். ஓகே, R3ல பேசிஸ், உங்களுக்கு ஏதாவது பேசிஸ் தெரியுமா? R3ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் பேசிஸ்ல? 3 elements. 3 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 100 010 001. இன் ஜெனரல் ஆர்என்ல இருக்கிற பேசிஸ் இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னு. 100 010 இது பேர் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். R3ல 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் கொடுத்தாலே போதும், அது பேசிஸா மாறிடும். உதாரணத்துக்கு E02 5 √2 1 5 2 √2 5 3. இது ஒரு பேசிஸ் தான், ஏன்னா இது 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகே, அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் சப்ஸ்பேஸ். ஒரு ஹோல் வெக்டர் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் எப்படி சொன்னோம்? Number of elements and basis. இப்ப சப்ஸ்பேஸுக்கு பேசிஸ் பார்க்க போறோம். V is a vector space, S is a subset of V, S is a subspace. Then dimension of S என்னன்னா number of elements in basis for S. R2ல நம்ம இந்த S ஒன்னு பார்த்தோம், 1 2 2 4. இது டைமென்ஷன் ஆஃப் S என்னது? 1. எதனால 1? ஏன்னா அந்த செகண்ட் வெக்டர் அதோட மல்டிபிளா தான் இருக்கு. செகண்ட் வெக்டர் அது மல்டிபிளா இருக்கு. எப்படின்னு நம்ம பார்ப்போம். டைமென்ஷன் என்ன அர்த்தம்? நான் பேசிஸ், இதுக்கு ஒரு பேசிஸ் செட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேசிஸ் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கணும். அது இந்த செட்டை ஸ்பேன் பண்ணணும். முதல்ல இந்த செட்டை எழுதுவோம். ஆல்பா 1 1 2 பிளஸ் ஆல்பா 2 2 4 such that alpha belongs to F. இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 into 1 2 அப்படின்னு எழுதிக்கலாம். such that alpha belongs to R எழுதிக்கலாம். அப்ப இந்த செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த ஒரே எலிமெண்டால ஸ்பேன் ஆகுது. ஓகே, இப்ப இந்த ஒரு எலிமெண்ட் இருக்கு, இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தானே. 1 2 இது நான் ஒரு ஸ்கேலாரை போட்டு எனக்கு 0 0 ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் என்ன ஸ்கேலார் தான் போட முடியும்? அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த S வந்து இந்த ஒரே எலிமெண்ட் ஸ்பேன் பண்ணிடுச்சு, இந்த ஹோல் S அப்படின்னு அப்சர்வ் பண்ணிருக்கோம். இந்த 1 2 லீனியர் டிஃபரண்ட் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்கேலார் என்ன போட்டா 0 கிடைக்கும்? 0 மட்டும் தான் ஒரே சாய்ஸ். ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். அப்போ வந்து இந்த S ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலிமெண்ட் 1 2 அண்ட் இந்த 1 2ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர். எத்தனை வெக்டர்? அப்ப பேசிஸ் ஃபார் S என்னது? 1 2 மட்டும்தான், ஒரே வெக்டர் தான். இந்த பேசிஸ் கலெக்ஷன்ல எனக்கு 1 2ங்கிற ஒரே வெக்டர் தான் இருக்கு. அப்ப டைமென்ஷன் ஆஃப் S வந்து 1. ஓகேவா? டைமென்ஷன் ஆஃப் S S2 என்ன? S2 வந்து என்னன்னா
1 2 2 4 1 3. இந்த 3 வெக்டாரால ஸ்பேன் பண்ண ஸ்பேஸ் தான் S2. இப்போ S2 ஓட டைமென்ஷன் என்னது? முதல்ல S2 ல இருக்கிற வெக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சரண்யா நீங்க சொல்லுங்க. alpha 1 1 2 ஆல்பா 1 1 2 பிளஸ் alpha 2 2 4 சொல்லுங்க. alpha 3 1 3 sir. 1 பிளஸ் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா R இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த S2 ஓட டைமென்ஷன் என்னது? S2 வந்து இந்த 3 வெக்டாரோட ஸ்பேன்ல இருக்கு. அது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 3 வெக்டார் லீனியர் இண்டிபெண்டன்ட்டா? நோ சார். dependence. 2 வந்து டிபெண்டன்ட். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னவா மாத்திரலாம்? ஒரே வெக்டாரா மாத்திரலாம். இங்க சம் ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 வருதோ, எனிவே இது ஸ்கேலர் தானே. இப்ப இந்த S2 வந்து இந்த 2 வெக்டாரோட ஸ்பேன்ல இருக்கு. இந்த 2 வெக்டார் லீனியர்லி டிபெண்டன்ட்டா லீனியர் இண்டிபெண்டன்ட்டா? 2 வெக்டார்லாம் 2 வெக்டார் கொடுத்துட்டு அது லீனியர்லி அது எப்ப லீனியர்லி டிபெண்டன்ட்டா இருக்கும்? ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட மல்டிபிளா இருந்தா மட்டும்தான் இருக்கும். இது அப்படியா இருக்கு? இல்ல. சோ இது வந்து இந்த 2 வெக்டார் வந்து 1 2 3 4 ஓகே 1 2 1 3 இந்த 2 வெக்டார் வந்து ஸ்பேன்ஸ் S2. அது மட்டும் இல்லாத லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. சோ டைமென்ஷன் ஆஃப் S2 என்னது? 2. அப்ப டைமென்ஷன் S2 2. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? R2 க்கு ஈக்குவலா இருக்கும். S2 வந்து R2 க்கு ஈக்குவலா இருக்கும். டைமென்ஷன் சேம் தானே. 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார் கிடைச்சிருச்சு. வேற என்ன வேணும் R2 ப்ரொடியூஸ் பண்றதுக்கு? நான் இப்ப 2 வெக்டார் கொடுக்குறேன். அந்த 2 வெக்டாரோட 1 1 1 0 0 2 இந்த 2 வெக்டாரோட R3 ல இந்த 2 வெக்டார் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு பிளேன். பிளேன். அந்த பிளேன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? R3 ல இது 2 வெக்டார் இருக்கு. முதல்ல இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க நம்ம கன்வீனியன்ட் ஃபார்முக்கு மாத்திக்கோங்க. 1 1 1 0 0 2க்கு மாத்திக்கோங்க. அதான் ஈஸி திங்க் பண்றதுக்கு. இந்த ஸ்பேன்ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? எம்ங்கிறது இந்த 2 வெக்டார். ஸ்பேன் ஆஃப் எம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸ்பேன் ஆஃப் எம் என்னது? ஆல்பா 1 ஆல்பா 1 1 1 1 1 பிளஸ் பிளஸ் ஆல்பா 2 0 2 0 0 2 ஆல்பா 1 ஆல்பா 2 பிலாங்ஸ் டு. அதாவது இது ஏன் நான் எடுத்தேன்னா இந்த மாதிரி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு எடுத்து வந்து which of the following are subspaces of R3. நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா அதுல எதெல்லாம் சப்ஸ்பேஸ்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதோட டைமென்ஷன் என்ன, அந்த செட்டோட பேசிஸ் என்ன, அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். which of the following are subspaces of R3. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்னன்னா find basis if it is a subspace. சப்ஸ்பேஸா இருந்தா அதுக்கு பேசிஸ் சொல்லுங்க. டைமென்ஷன் பேசிஸ் சொல்லிட்டாலே டைமென்ஷன் சொல்லுங்க. ஓகே. என்னன்னா ஆல் வெக்டர் x belongs to R3. எக்ஸ்னா அது எப்படி இருக்கும்? அதுல அதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் x1 x2 x3 அப்படின்னு இருக்கும். அந்த கோஆர்டினேட் எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும்னா x1 equal to x2 and x3 equal to 0. அடுத்து செகண்ட் அதே மாதிரி ஆல் வெக்டர்ஸ் x belongs to R3 such that x1 equal to x2 plus 1. அடுத்து தேர்ட் அதே மாதிரி ஆல் வெக்டர்ஸ் such that x1 x2 x3 are positive. அடுத்து ஃபோர்த் வந்து ஆல் வெக்டர்ஸ் x such that x1 minus x2 plus x3 equal to some 5. அடுத்து ஃபிஃப்த் வந்து ஆல் வெக்டர்ஸ் x1 x2 x3 such that equal to 0. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் சப்ஸ்பேஸ் முதல்ல அது சொல்லுங்க. அடுத்து நாம அதோட பேசிஸையும் டைமென்ஷனையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகே. இது விசுவலைஸ் பண்ண முடியுது இல்ல? ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல. ஓகே. செகண்ட் என்ன சொல்லுது? செகண்ட் வந்து எஸ்ல வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் x1 x2 x3 such that x1 equal to x2 plus 1. இந்த செகண்ட் இருக்குல்ல, செகண்ட் செட் இதுதான் சொல்லுது. இது வந்து சப்ஸ்பேஸான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இங்க 1 போட்டோம்னா இங்க என்னதான் போட்டு ஆகணும்? செகண்ட் இடத்துல. ஓகே. இங்க செகண்ட் இடத்துல 1 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன போட்டு ஆகணும்?
செகண்ட் பிளேஸ்ல 1, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன போட்டாகணும் நான்? 0. 0. இல்ல இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? செகண்ட் பிளேஸ்ல நான் 1 போட்டேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன போட்டாகணும்? x2 வந்து 1, x1 என்ன? 2. இங்க என்ன வேணா இருக்கலாம், 0, 5, 7 என்ன வேணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெக்டர்ஸ் தான் இந்த S2 ல இருக்கும். ஸோ இப்ப வந்து இந்த S2 வந்து சப்ஸ்பேஸா? சப்ஸ்பேஸ்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னன்னா அதுல இல்லைங்க. ஜீரோ வெக்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். இதுல 0 வெக்டர் இருக்குமா? செகண்ட்ல இருக்காது. இருக்காது. ஏன் 0 வெக்டர்னா என்ன? எல்லா கோஆர்டினேட்டும் 0வா இருக்கணும். நான் செகண்ட்ல மட்டும் 0 போட்டேன்னா ஃபர்ஸ்ட்க்கு என்ன வரும்? இந்த செட்ல ஒரு 1 வெக்டர் கிடைக்கும். 1 கிடைக்கும். மூணாவது நான் 0 போட்டுக்கலாம். ஸோ இந்த செட்ல வந்து 0 வெக்டரே இருக்காது. அதனால வந்து இது நாட் அ சப்ஸ்பேஸ். இதை அடிச்சு விட்டுறலாம். இது சப்ஸ்பேஸ் கிடையாது, நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகே, அடுத்தது தேர்ட் சப்ஸ்பேஸா பாருங்க. தேர்ட் என்ன சொல்லுது? பாசிட்டிவ் இல்லைங்களா? x1, x2, x3 such that x1, x2, x3 எல்லாமே பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு சொல்லுது. அப்ப பாசிட்டிவ் ரியல் நம்பர்னா 0வே வராதே. ஸோ அப்ப இந்த கரெக்ஷன்லயும் 0 வெக்டர் இருக்காது. அப்ப இதுவும் நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகே, இது சப்ஸ்பேஸா? ஃபோர்த் ஒன் S4 வந்து x1, x2, x3 such that x1 minus x2 plus x3 equal to 5. சப்ஸ்பேஸா இருக்க முடியுமா? முடியாது. இல்ல. ஏன் முடியாது? கீர்த்தி நீங்க சொல்லுங்க, ஏன் முடியாது? சார் ஏன்னா இதுலயும் 0 வெக்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 0 ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இல்ல 0 வெக்டர் இந்த செட்ல இருக்காது. 0 இந்த வெக்டர் இந்த செட்ல இருந்துச்சுன்னு வைங்க, இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணுங்க. 0 minus 0 plus 0 இது 5 கொடுக்குமா? நோ சார், கொடுக்காது. அப்படின்னா இந்த 0 வெக்டர் வந்து செட்டுக்குள்ள இருக்காது. இதுவும் சப்ஸ்பேஸ் கிடையாது. இந்த 0 ஐடியா வச்சு சப்ஸ்பேஸா இல்லையா நிறைய சொல்லிடலாம். ஓகே, அப்ப இப்ப இது இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபிஃப்த் ஒன்னும் சப்ஸ்பேஸான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த 0 ஐடியா அங்க ஒர்க் ஆகுமா? 0 போட்டு 0 அந்த செட்டுக்குள்ள இருக்குமா இருக்காதா? ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்பேஸ் தான். முதல்ல 0 எலிமெண்ட் அதுல இருக்குமா? இருக்குண்ணா. இருக்கும். 0 எலிமெண்ட் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்ல 0 எலிமெண்ட் இருக்குமா? இருக்கும். ஓகே, இப்ப அடுத்து சொல்லுங்க, அது சப்ஸ்பேஸா இல்லையா? அந்த செட்டை எழுதுங்க. x1 என்ன சொல்லுது? கலெக்ஷன் ஆஃப் x1, x2, x3 such that x1 equal to x2 and x3 equal to 0. அப்ப இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? அடுத்து ஃபார்மை மாத்திக்கோங்க. இங்க x போட்டனா ரெண்டாவது என்னதான் போட்டாகணும்? x தான் போட்டாகணும். மூணாவது 0 such that x belongs to R. பார்த்து இதை சிம்பிளை பண்ணுங்க. x வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள 110 such that x belongs to R. x போட்டேன்னா ஆல்பான்னு போட்டேன்னா இது s1 என்னது 110 இதால ஜெனரேட் பண்ற ஒரு சப். இது ஒரே எலிமெண்ட் ஜெனரேஷன் நோட்டேஷன் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுனாலே சப்ஸ்பேஸ் தான். ஸோ S1 இஸ் சப்ஸ்பேஸ். அடுத்து இதோட டைமென்ஷன் என்ன? இதோட பேசிஸ் என்ன? டைமென்ஷன் 1 பேசிஸ். டைமென்ஷன் பேஸ் ஏதாவது இங்கே பார்த்தாலும் தெரியுது இல்ல, ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு. இந்த எலிமெண்ட் நான் 0 எலிமெண்ட். ஸோ நான் 0 ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் 0 போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர். அது மட்டும் இல்லாத இதுதான் S1 ஸ்பேன் பண்ணுது. S1 ஸ்பேன்டு பை 110. அதனால டைமென்ஷன் ஆஃப் S வந்து 1. இப்ப எல்லா கொஸ்டின் பதில் சொல்லிச்சு. ஃபிஃப்த் ஒன் தான். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சரு? ஃபிஃப்த் ஒன் வந்து S5 வந்து கலெக்ஷன் ஆஃப் x1, x2, x3 such that x1 minus x2 plus x3 equal to 0. இது எப்படி திங்க் பண்ணலாம்? x1 plus x3 equal to x2. x1, x2, x3 such that x1 plus x3 equal to x2. அப்படின்னா x2 இருக்கிற இடத்துல நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? x1 plus x3. இந்த ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x2 எல்லாமே x1 x3 ஆட் பண்ணனா எனக்கு இப்படி எழுதிக்கலாமா?
எழுதிக்கலாமா எழுதிக்க முடியாதா? இந்த இடத்துல என்ன கிடைச்சிருச்சு? x2 எல்லாமே x1 x3 ஆட் பண்ணா என்ன கிடைக்குதோ அதான் x2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ x2 க்கு பதிலா நான் x1 plus x3 மாத்தி எழுதிக்கிட்டேன். such that x1 x3 belongs to R. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? இப்போ நான் இது x1 0 பிளஸ் இதை எடுத்து ஆட் பண்ணா இது கிடைச்சிரும். எழுதிக்கலாமா எழுதிக்க முடியாதா? எழுதிக்கலாம். அடுத்து x1 இங்க இருந்து வெளியே எடுத்தா 1 1 0, x3 வெளியே எடுத்தா 0 1 1. இது சப்ஸ்பேஸ் தான். ஏன்? இது 2 எலிமெண்டால ஜெனரேட் பண்ற செட். அடுத்து இதோட பேசிஸ் என்ன, டைமென்ஷன் என்ன? பேசிஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். என்னன்னா 1 1 1 0 1 0 0 0 1 1 ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். டைமென்ஷன் ஆஃப் S5 வந்து 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வெக்டாரும் வந்து இந்த S5 ஸ்பேன் பண்ணிருது. ஸ்பேன்ஸ் S5. அடுத்து இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணா போதும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஏன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்? 1 1 0 இங்க டேஷ் 0 1 1. இது வந்து எனக்கு 0 0 0 ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த பிளேஸ்க்கு எந்த 0 தவிர வேற எந்த நம்பர் போட்டாலும் இந்த 1 இங்க போயிடும் தேர்ட் கோஆர்டினேட்டுக்கு. ஸோ இங்க நான் 0 போட்டு தான் ஆகணும். இங்க நான் எந்த ரியல் நம்பர் போட்டாலும் எந்த R போட்டாலும் இந்த 1 வந்து இங்க போயிடும். ஸோ இங்கேயும் நான் 0 போட்டு தான் ஆகணும். ஸோ 0 காம்பினேஷன் ஒன்று தான் 0 ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இது வந்து அவ்வளவுதான். இதையே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வேலை திங்க் பண்ணலாம். இதே S5 நான் அதை எப்படி திங்க் பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மேல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. எப்படி திங்க் பண்ணலாம்னா S5 இருக்கிற வெக்டர்ஸ்ல என்ன கலெக்ஷன் ஆஃப் x1 x2 x3 such that x1 minus x2 plus x3 equal to 0. அப்ப இந்த கலெக்ஷன்ல என்னென்ன வெக்டர்ஸ் எல்லாம் இருக்கு? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வெக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதுங்க. x1 minus x2 plus x3 equal to 0. இந்த 0 வந்து இந்த லீனியர் அல்ஜிப்ரால ஒரு பியூட்டிஃபுல் நம்பர். இப்ப பாருங்க, இது எப்படி இருக்கு? ஒரே ஈக்குவேஷன் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? x0 x1 plus 0 x2 plus 0 x3 equal to 0. 0 x1 plus 0 x2 plus 0 x3 equal to 0 அப்படின்னு போட்டா ஏதாவது சிஸ்டம் ஏதாவது மாறுமா? எதுவும் மாறாது. இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இதை மாத்தி எழுதுங்க. 1 -1 1 0 0 0 0 0 0 x1 x2 x3 equal to 0 0 0. ஸோ இந்த AX equal to 0 இதுக்கு எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கும்? கீர்த்தி அந்த ஃபார்முலா ஒன்று சொல்லுங்க. இந்த AX equal to 0 இந்த சிஸ்டம்க்கு எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கும்? x1 1 1 0 0 x1 1 0 0 plus x2. ஓகே, அது ஓகே. இல்ல ஒரு ஃபார்முலா ஒன்று 2 3 நாளைக்கு முன்னாடி டிரைவ் number பண்ணேன். of columns, rank of n. number of linear correct number of linearly independent solutions for AX equal to 0 எத்தனை? number of columns rank of a minus rank of a. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னது? இந்த மேட்ரிக்ஸ் 1 sir. 1. number of columns வந்து 3. அப்ப ரெண்டு linearly independent solution கிடைக்கும். அந்த ரெண்டும் இதுதான். இது ரெண்டும் தான் அது. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்க வீட்டுல. இது இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, இது வரைக்கும் நடந்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப சப்ஸ்பேஸ்னா என்ன, சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் B and W, the two vector spaces over the same base field. நான் ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் நடுவுல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணனும்னா பேஸ் field சேமா இருக்கணும். over the same field F and P is a mapping from B to W is said to be a linear transformation. P preserves vector addition. P preserves scalar multiplication. அப்படின்னா என்ன சொன்னா P of V1 plus V2
என்ன ஆகும்னா டி ஆஃப் பி ஒன் பிளஸ் டி ஆஃப் பி டூ. அடுத்து டி ஆஃப் ஆல்பா வி என்ன ஆகும்னா ஆல்பா இன்டு டி ஆஃப். இதுதான் லீனியர் டிரான்ஸ்மிஷனுக்கான டெஃபினிஷன். இதுக்கு நீங்க பேஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க பாருங்க. நாளைக்கு நாமளும் பார்ப்போம். இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நாளைக்கு என்ன நான் பண்ண போறேன்னா இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸா எப்படி வியூ பண்ணலாம் அந்த ரெப்ரசன்டேஷன் சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்தது இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதுல முக்கியமான 2-3 ரிசல்ட்ஸ் இருக்கு. அந்த ரிசல்ட் சொல்லிடுவோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.